श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतीन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरवोडित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. நாமோ வேதாந்த தீபத்தில் இன்றைக்கி சாஸ்திரோனித்வாதிகரணம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வேதாந்த சாரத்தில் ஜென்மாத்தியதிகரணம் பார்த்தோம். சத்துசூத்திரியில் மூன்றாவது சூத்திரம் சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு சூத்திரம். முதல் சூத்திரம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, ரெண்டாவது ஜன்மாத்தியஸ்ய யதஹ, மூணாவது சாஸ்திரயோனித்வாத். அதாவது முதல் சூத்திரத்தில் பிரம்ம விஷயக்க விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆசை. அதுக்கு மேலே சொல்லும்போது பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த பிரம்மம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேள்வி வந்தது. கிம் தத் பிரம்ம? ஏன்னா ஒரு வஸ்து சித்திக்கணும்னா லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திஹி அப்படின்னு ஜென்மாத்தியதிகரணம் ஆரம்பத்திலே கூட சொன்னோம். லக்ஷணமும் பிரமாணமும் சித்தித்தால்தான் வஸ்துவானது சித்திக்கும். கௌஹு அப்படின்னா பசுன்னு அர்த்தம். கௌஹு அப்படின்னா அதுக்கு லக்ஷணம் சொல்லணும். சாஸ்னாதிமதி கௌஹு அப்படின்னு லக்ஷணம் சொல்லணும். அதே மாதிரி கண்ணால் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதான பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அதை நிரூபித்தாதான் இது பசு அப்படின்னு ஆகும். அப்போ லக்ஷணம் சொல்லணும், பிரமாணம் சொல்லணும். லக்ஷணம் பிரமாணம் இது சித்தித்தால்தான் வஸ்துவானது சித்திக்கும். இப்போ லக்ஷணம் சொல்லியாச்சு. ஜென்மாத்தியதிகரணத்தில் ஜென்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்ற சூத்திரத்தினால சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், ஜென்மாதி அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயம், அஸ்ய இந்த ஜகத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் யதஹா எவனிடத்திலிருந்து உண்டாகின்றனவோ அது பிரம்மம் அப்படின்னு சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் பிரம்மத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தா அப்படின்றது பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்லப்பட்டது. அதாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்திருவம் பிரம்மணா லக்ஷணம். இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லணும்னா ஜெகத்காரணம் பிரம்மணா லக்ஷணம் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப ஸ்பஷ்டமாக தெரிவித்தோம். அதுக்கான ஸ்ருதி வாக்கியங்களையும் காண்பித்தோம். எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தி அப்படின்ற ஸ்ருதி வாக்கியங்கள்லாமும் காண்பித்தோம். அதுக்கு மேலே கேள்வி, அங்கே லக்ஷணம் சித்திக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வபக்ஷம், விசேஷணமாகவும் உபலக்ஷணமாகவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வபக்ஷம் பண்ணி, லக்ஷணம் சொல்ல முடியும், விசேஷணமாகவும் உபலக்ஷணமாகவும் லக்ஷணம் சொல்ல முடியும் அப்படின்றத அங்கே காமிச்சோம். இப்போ இங்கே அடுத்தது சாஸ்திரயோனித்வாதிகரணம். சாஸ்திரயோனித்வாதிகரணத்தில் பிரமாணமானது சித்திக்காது. பிரம்மத்தை நிரூபிப்பதற்கு பிரமாணம் இல்லை. ரொம்ப கஷ்டமான அதிகரணம். ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டமான அதிகரணம். ஒரு நல்ல நையாயிகரால் மட்டும்தான் இந்த அதிகரணத்தினுடைய விஷயங்களை பிரதிபாதனம் பண்ண முடியும். அப்படிப்பட்டதான ஒரு அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தை பொறுத்த மட்டும். பாஷ்யக்காரர் வேதாந்த தீபத்தில் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் இவைகளில்
சில விஷயங்களை சாமான்யமாக சொல்லியிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப பெரிய விசாரங்கள் பண்ணுறார். இதில் பூர்வபக்ஷியே மீமாம்சகர்கள், நையாயிகர்கள், அதே மாதிரி அத்வைதிகள் அப்படின்னு 3 பேர் பூர்வபக்ஷம். இல்லை, அது 3 பேரை கண்டித்து பாஷ்யக்காரர் இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தங்களை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். சூத்திரக்காரருடைய அபிப்பிராயத்தை பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக காட்டுறார். சாஸ்திரையோ நித்வாத் அப்படின்னு சூத்திரம். சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியுமே தவிர மற்ற பிரமாணங்களினாலே அறிந்து கொள்ள முடியாது. சில பேர் சொல்கிறா பிரத்யக்ஷத்தினால் அறிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பிரத்யக்ஷத்துக்கு இங்கே விசாரமே இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். நையாயிகர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் அப்படின்னா, நையாயிகர்கள் அனுமானத்தின் மூலமாக பிரம்மத்தை அறியலாம் அப்படின்னு ஈஸ்வர சாதக அனுமானம் அப்படின்னு ஒரு அனுமானத்தை சொல்கிறான். க்ஷித்யங்குராதிகம், சகர்த்திருக்கம், காரியத்வாத், கடவது அப்படின்ற அனுமானத்தை சொல்லி அந்த அனுமானத்தின் மூலமாக ஈஸ்வரனை நிரூபிக்கிறார்கள். அனுமான பிரமாணத்தினால் நிரூபிக்கிறார்கள். அதையும் கண்டிக்கிறார் பாஷ்யக்காரர் இந்த இடத்துல. அனுமானத்தினால் சாதிக்க முடியாது, சாஸ்திரத்தினால் மட்டும்தான் பிரம்மத்தை நிரூபிக்க முடியும். அங்கே கூட அத்வைதிகளை கண்டிக்கிறார். அத்வைதிகளால் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு சாஸ்திரத்தின் அடிப்படையில் பிரம்மத்தை அவர்களால் நிரூபிக்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறது தான் அங்கே அத்வைதிகள் கண்டனமும் இருக்குது. இப்போது வேதாந்த தீபத்தில் நாம் இந்த விசாரத்தை ஸ்பஷ்டமாக பார்க்கலாம். சாஸ்திரையோ நித்வாத் யதோ வாயுமானி இத்தியாதி வாக்கியமேவ விஷயः தத் கிம் ஜகத்காரணே பிரம்மணி பிரமாணம் உத நேதி சம்சயः. முன்னாடி அதிகரணத்தில் எந்த வாக்கியத்தை ஆதாரமாக கொண்டு விசாரமானது பண்ணப்பட்டதோ அதே மாதிரி இந்த அதிகரணத்திலையும் அதே வாக்கியத்தை ஆதாரமாக கொண்டு விசாரமானது பண்ணப்படுகிறது. என்ன வாக்கியம்? யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்ற வாக்கியம். இந்த வாக்கியத்தை கொண்டு போன அதிகரணத்தில் யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்லும் பொழுது சிருஷ்டி, ஏன ஜாத்தானி ஜீவந்தி அப்படின்றதுனால ஸ்திதி, யத் பிரயந்தி அபிசம்பிஷந்தி அப்படின்னு சொன்னதுனால லயம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களை போன அதிகரணத்தில் இந்த வாக்கியத்தின் மூலமாக நிரூபணம் பண்ணோம். இந்த அதிகரணத்தில் இந்த வாக்கியம் பிரம்மத்தை நிரூபிப்பதற்கு பிரமாணமாக ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. பிரம்மத்தை நிரூபிப்பதற்கு பிரமாணமாக ஆகும். தத் பிரம்ம அப்படின்னு சொன்னமோ இல்லையோ. இப்போ தத் பிரம்ம அப்படின்னு சொன்னதுனால இந்த வாக்கியமானது சாஸ்திர வாக்கியம், அதாவது வேத வாக்கியம். இந்த வேத வாக்கியத்தை கொண்டு நம்மால் பிரம்மத்திற்கு பிரமாணம் சொல்ல முடியும் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணுறார். அவர் பூர்வபக்ஷி இந்த வாக்கியத்தை கொண்டு பண்ண முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். பூர்வபக்ஷி என்ன சொல்கிறார்? நைதத் பிரமாணமிதி பூர்வபக்ஷா அனுமான சித்த பிரம்ம விஷயத்வாத் பிரமாணாந்தர விஷயேஹி சாஸ்திரம் பிரமாணம் ஜகதா சாவயவத்வேன காரியத்வாத் காரியஸ்ய ஸ்வ உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்வாத் ஜெகன்னிர்மாண காரிய சதுரः கர்மபரவச பரிமித சக்தியாதி க்ஷேத்ரஜ்ஞ விலக்ஷணः சர்வஜ்ஞः சர்வசக்தः சர்வேஸ்வரः அனுமானசித்தः இதி ந தஸ்மின் யதோ வா இமானி பூதானி இத்தியாதி வாக்கியம் பிரமாணமிதி அப்படின்னு பூர்வபக்ஷம். ஸ்பஷ்டமாக பாருங்க. நைதத் பிரமாணமிதி பூர்வபக்ஷா, இது பிரமாணமாக ஆகாது. எது?
யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்றது பிரமாணமாக ஆகாது. ஏன் பிரமாணமாக ஆகாது அப்படின்னா, சாஸ்திர வாக்கியத்தை கொண்டு பிரம்மத்தை நிரூபிக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் அனுமானத்தினால் சித்திக்கக்கூடியது. ஈஸ்வரன் என்பவன் அனுமானத்தினால் சித்திக்கக்கூடியவன். வேத வாக்கியத்தை கொண்டு ஈஸ்வரனை நிரூபணம் பண்ண முடியாது. ஏன் நிரூபணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க? பிரமாணாந்தர அபிஷயேகி சாஸ்திரம் பிரமாணம். சுவாமி, சாஸ்திரத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது சுவாமி. நாங்கள் சாஸ்திரத்தை மட்டமாக பேசலை. சாஸ்திரத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. சாஸ்திரம்னா வேதம்னு அர்த்தம், சப்த பிரமாணம்னு அர்த்தம். சப்த பிரமாணத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த விஷயத்தை எடுக்கிறார். அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து. சாஸ்திரம் எப்போ பிரயோஜனமாகும் தெரியுமா? பிரயோஜனத்தை உடையதாக ஆகும் தெரியுமா? இதராபியாம் பிரமாணாபியாம் இல்லை, இதரைஹி பிரமாணைஹி அப்ராப்தே தத் சாஸ்திரம் பிரயோஜனவத் பவதி. மற்ற பிரமாணங்களின் மூலமாக நிரூபிக்க இயலாமல் போனால் சாஸ்திரத்துக்குன்னு ஒரு பலம் இருக்குது. சப்த பிரமாணத்துக்குன்னு ஒரு பலம் கிடைக்கும். பிரத்யக்ஷத்தினாலும் நிரூபிக்கலாம், சாஸ்திரத்தினாலையும் நிரூபிக்கலாம், அனுமானத்தினாலையும் நிரூபிக்கலாம், சாஸ்திரத்தினாலையும் நிரூபிக்கலாம்னு சொன்னீங்கன்னா சாஸ்திரத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்காது. மற்ற பிரமாணங்களினாலே நிரூபிக்க இயலாத விஷயத்தை நீங்கள் சாஸ்திரத்தினாலே நிரூபணம் பண்ணால் சாஸ்திரத்துக்கு ஒரு கௌரவம். ஈஸியாக நிரூபணம் பண்ணுற இடத்துல ஏன் கஷ்டமாக சாஸ்திரத்தினால் நிரூபணம் பண்ணணும் இல்லையா? அர்க்கே சேத் மது விந்தத்தே கிமர்த்தம் பர்வதம் விரஜேத் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம். கையிலேயே கண்ணுக்கு எதிர தேன் இருக்கும்போது யாராவது கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் அந்த மலையிலேருந்து தேனை கொண்டு வர முயலுவாளா? தேவையாது. கண்ணுக்கு எதிர தேன் இருக்குது. அர்க்கேச்சேது மது விந்தத்தை, கண்ணுக்கு எதிர தேன் இருக்கும்போது அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு மலை ஏறி போய் அந்த கொம்பு தேனை கொண்டு வரணும்னு யாராவது ஆசைப்படுவாளா? தேவையில்லாத வேலை தான் அது. அந்த மாதிரி அனுமான பிரமாணத்தின் மூலமாக சுலபமாக ஈஸ்வரனை நிரூபணம் பண்ண முடியும் பொழுது நீங்கள் ஏன் கஷ்டமாக சாஸ்திரத்தை நிரூபிக்கணும் பண்ணும்? தேவையில்லையே. பிரமாணாந்தர அபிஷயேகி, அபிஷயேன்னு இருக்கணும், அந்த இடத்துல விஷயேன்னு இருக்குது, தப்பாக இருக்குது. பிரமாணாந்தர ராக்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்கணும். பிரமாணாந்தர அபிஷயேகி, வேற ஒரு பிரமாணத்தின் மூலமாக நிரூபிக்க இயலாத விஷயமாக இருந்தால்தான் சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரமானது பிரமாணமாக இருக்கும். அதுக்கு தான் வாக்கியம் அப்ராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படின்னு சொன்னான். ஜெகதா சாவயவத்வேன காரியத்வாத். அதுக்கு மேலே அவர் அனுமான பிரமாணத்தை நிரூபிக்கிறார். அனுமான சித்த பிரம்ம விஷயத்வாத் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, பிரம்மத்தை அனுமானத்தினாலே நிரூபிக்க இயலும் அப்படின்னு சொன்னார். எது? க்ஷித்யங்குராதிகம் சகர்த்திருக்கம் காரியத்வாத் கடவத்து அப்படின்றது அனுமானம். க்ஷித்யங்குராதிகம், க்ஷிதி அப்படின்னா பூமி, அங்குரம்னா அதுலேருந்து வெளியில் வரக்கூடியதான மொளை, விதையிலேருந்து வெளில வரக்கூடியதான மொளை க்ஷித்யங்குராதிகம். சகர்த்திருக்கம் அது எல்லாமே கர்த்தாவே உடையது தான். ஏன்னா அது காரியமாக இருக்கிறபடினால. கடவத்து கடம் போல. நான் ஒரு விஷயங்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பங்கியை வாசிக்கலாம். இப்போ பாருங்க, லோகத்தில் கடம் இருக்குது. பானையை குலாலன் உண்டு பண்ணுறான். பானை பண்ணுறவன் பானையை உண்டு பண்ணுறான், நாம் பார்த்துட்டு இருக்கோம். கடம்ன்றது காரியம். அதற்கு காரணபூத்தனாக இருக்கக்கூடியவன் குலாலன், அதாவது பானை பண்ணுறவன். இப்போ அந்த பானை பண்ணுறவன்
சில பல காரணங்களுக்காக அந்த பானையை பண்ணுறான். அதன் மூலமாக ஒரு சில பிரயோஜனத்தை அவன் அடைகிறான். அப்போது இந்த கடரூப காரியத்தை பண்ணக்கூடியதான ஒரு காரணபூதன். ஏன் அவன் காரணபூதனாக இருக்கான் அப்படின்னால், அவங்கிட்ட கடத்தை பண்ணுறதுக்கான மிருத்து இருக்குது. அந்த கடத்தை பண்ணுறதுக்கான உபகரணங்கள் அவங்ககிட்ட இருக்குது. தண்டம், சக்கரம் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த கடத்தை பண்ணி தேவை இருக்கிறவாளுக்கு அந்த கடத்தை விற்கிறான். அது ஒரு பிரயோஜனம் இருக்குது. அந்த கடத்தினுடைய மற்றவாளுக்கு அந்த கடத்தை கொடுத்ததுனால வரக்கூடியதான ஒரு பிரயோஜனம், தனம் அவனுக்கு இருக்குது. தனரூபம் பிரயோஜனமானது இருக்குது. இதெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறோம், கடத்துக்கு காரணபூதன், நிமித்த காரணபூதன் குலாலன் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். ஸ்பஷ்டமாக இப்போ நான் நேத்திக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நாங்கள் சில பானை சில இதெல்லாம் வாங்கினோம். அது மொத்தமாக சேர்த்து 750 ரூபா ஆச்சு. இப்போ அந்த 750 ரூபா அப்படின்றது அவன் உண்டு பண்ணான். அதுக்கான பிரயோஜனம் அவனுக்கு கிடச்சிது. இதனால் கடத்துக்கு காரணம் யார்? கடம் பிரதி காரணம் கிம் காரணபூதா கஹான்னா குலாலஹா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடத்தை எப்படி ஒரு குலாலன் உண்டு பண்ணானோ, சாவயவபூதமாக இருக்கக்கூடியதான கடத்தை, சாவயவம்னா அவயவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான கடம். அவயவங்கள்னா மிருத்து, கபாலம், இல்லை மிருத்து, பிண்டத்துவம், கபாலம், அதுக்கப்புறம் கடம், அதே மாதிரி ரூபம், இதெல்லாம் சேர்ந்து சாவயவம், அவயவங்களோடு கூடியிருத்தல். இப்படிப்பட்ட அவயவங்களோடு கூடியிருக்கிறபடினால கடம்ன்றது காரியம். இப்போ இந்த காரியம் தனக்கு தானே உண்டாகாது. இந்த கடம்ன்றது தனக்கு தானே உண்டாகாது. வேற ஒரு சேத்தனன் அந்த கடத்தை உண்டு பண்ணியிருப்பான். இந்த கடத்துக்கு உபாதானம் எது? மிருத்து. மிருத்து தன்னைத்தானே கடமாக பரிணமித்து கொள்ளாது. ஏன்னா அது மிருத்து அச்சேத்தனம். மிருத்து ஒரு அச்சேத்தனம். அது தன்னைத்தானே கடமாக பரிணமித்து கொள்ளாது. ஒன்று. அதனால் சேத்தனன் ஒருத்தன் காரணபூதன் இங்கே தேவை. சேத்தனன் காரணபூதன் தேவை அப்படின்றபடினால ரெக்கார்டிங்கில் இருக்குது. சேத்தனன் காரணபூதன் ஒருத்தன் தேவைன்றபடினால குலாலனை நிமித்த காரணபூதனாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஜகத்துன்றது சாவயவம். ஏன்னா ஜகத்துன்றது அவயவங்களோடு கூடி இருக்கின்றது. அவயவங்கள் என்னென்ன ஜகத்தில்? இந்த சேத்தன பதார்த்தங்கள் தான் அவயவங்கள். இப்போ இந்த அவயவங்களோடு சேர்ந்து இருக்கிறபடினால ஜகத்து என்பது ஒரு காரியம். கடத்தை மனசில் வச்சுக்கோங்க, அப்படியே ஜெகத்தை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஜகத்துக்கு உபாதானம் எது? நையாயிகர்கள் அடிப்படையில் பரமாணு. பரமாணு தான் ஜகத்து. இதைத்தான் 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி கௌதமர் சொல்லிட்டு போயிட்டார். பரமாணு தான் ஜகத்திற்கு காரணம் அப்படின்னு. இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறான். அவர் பரமாணு துவனுக்கும் திரணுக்கும் சத்துரனுக்கும்லாம் ஸ்பஷ்டமாக நிரூபித்தார் நியாயசாஸ்திரத்தில். ஆனால் இன்றைக்கி கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சொல்கிறான். நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அப்படின்லாம் சொல்கிறான். முதல்ல ஒரு வட்டம், அதுக்கு மேலே ஒரு வட்டம், அதுக்கு மேலே ஒரு வட்டம் அப்படின்லாம் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் நியாயசாஸ்திரம் இன்றைக்கும் கொடி கட்டி பறக்கிறது. எல்லாரும் ஏன் நியாயசாஸ்திரம் வாசிக்கணும் அப்படின்றான்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கிறது தான் இல்லையா. ஆத்திய பத்தன அசமவாயி காரணம் குருத்துவம்னர் எப்போ? 7000 வருஷத்துக்கு முன்னாடி. அதை இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் 360 லான்றான். அவர் எப்போவோ பேப்பர் சாதாரணமாக தூக்கி போடுறதுக்கும் ஒரு பேப்பரை கசக்கி தூக்கி போடுறதுக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சு ஆத்திய பத்தன அசமவாயி காரணத்துவம் குருத்துவம் அப்படின்னு நிரூபித்தார். எப்போ? 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? 7000ன்றது கணக்கு சும்மா சொல்கிறா. அவர் அதில் யார் கௌதமர்னே தெரியல. அது சில பேர் நான் சொல்கிறேன் அகலிகையோட ஆத்துக்கார் தான்
கௌதமர் நியாயசாஸ்திரத்தை எழுதினவர்னு சில பேர் அபிப்பிராயம். சில பேரோட அபிப்பிராயம் அகலிகையோட ஆத்துக்கார் இல்லை, இது அப்புறமா வந்த ஒருத்தர், அவர் தான் கௌதமர் அப்படின்னு சில பேரோட அபிப்பிராயம் சொல்கிறா. அது அது எந்த கௌதமர்னு இன்னும் சட்டமாக நிரூபிக்கப்படலை. அகலிகையோட ஆத்துக்கார் கௌதமர்னால் 7000 வருஷம்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆகலாம், அதுவும் நமக்கு தெரியல. பார்த்துங்கோ, எப்பயோ இருக்கக்கூடிய சாஸ்திர நிரூபணமான விஷயங்கள்லாம் நாம் இன்றைக்கி எவனோ வந்து எத்தையோ சொன்னான்றதுனால அதை மனசில் வச்சுட்டு இருக்கோமே தவிர இதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். இப்போ அப்படிப்பட்ட சாஸ்திரம் அது. அந்த சாஸ்திரம் ஸ்பஷ்டமாக நிரூபிக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பரமாணு தான் ஜெகத்திற்கு உபாதான காரணம். அந்த பரமாணு அப்படின்றதுலேருந்து துவணுக்கம், துவணுக்கத்துலேருந்து திரணுக்கம், திரணுக்கத்துலேருந்து சத்துரணுக்கம் அப்படின்னு சொல்கிறா. பரமாணு 2 சேர்ந்தால் அது துவணுக்கம், துவணுக்கம் 3 சேர்ந்தால் அது திரணுக்கம், திரணுக்கம் 4 சேர்ந்தால் அது சத்துரணுக்கம், சத்துரணுக்கம் 5 சேர்ந்தால் அது பஞ்சாணுக்கம். இப்படி போயிட்டே இருக்கும், இப்படி ஜெகத்து போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு செங்கல் என் கண்ணுக்கு தெரிகிறது, அந்த செங்கலில் எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்களுடைய சேர்க்கை தான் செங்கல். இப்படி சொல்கிறது தான் அவர்களுடைய சித்தாந்தம். அதை தான் இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாமல் ஒத்துக்கிறான். நாம் அதெல்லாம் கண்டிக்கிறோன்னு வச்சுக்கோ. நமக்கு வேத வாக்கியம்தான் ஸ்பஷ்டம். இதெல்லாம் வேதத்தில் அனோரணியான் மகதோ மகியான்லாம் சொல்லிட்டா ஸ்பஷ்டமாக. அதனால் அணுவிலேருந்து உண்டாடுறது ஜெகத்துன்றதை நாம் வேதத்தில் ஒத்துக்கலை. வேத வாக்கியத்தில் பரமாணு, அதாவது பகவான் தான் ஜெகத்தை உண்டு பண்ணுறார் அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்குது. அந்த அணுவாகவும் பரமாத்மா இருக்கான், அணுவுக்கும் அணுவாக பரமாத்மா இருக்கான் அப்படின்றதெல்லாம் சொல்லி அதை ஸ்பஷ்டமாக பாஷ்யக்காரரே கண்டிக்கிறார் பின்னாடி வரக்கூடிய அதிகரணங்களில். சரி, இருந்துட்டு போட்டோம். கடத்தை எப்படி குலாலன் உண்டு பண்ணுறானோ அது மாதிரி இந்த சாவயவமாகவும் காரியமாகவும் இருக்கக்கூடிய கடத்தை எப்படி குலாலன் உண்டு பண்ணுகின்றானோ அது மாதிரி சாவயவமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கக்கூடிய ஜெகத்தை ஈஸ்வரன் உண்டு பண்ணுகின்றான். கடத்திற்கு குலாலன் கர்த்தா. லோகத்தில் நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கர்த்தா ஒருத்தன் இருக்கான். எல்லா காரியங்களுக்கும் ஒரு கர்த்தா இருக்கான். கர்த்தா இல்லாமல் எந்த விதமான காரியமும் உண்டாகாது இல்லையா? செய்பவன் இல்லாமல் எந்த விதமான காரியமும் உண்டாகாதுன்றதை லோகத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ எந்த விதமான காரியம் கர்த்தாவும் இல்லாமல் காரியங்கள் உண்டாகாதுன்றபடினால இந்தந்த காரியங்களுக்கு இவன் கர்த்தா அப்படின்னு ஸ்பஷ்டமாக லோகத்தில் நாம் பார்த்துட்டோம். லோகத்தில் பார்த்த விஷயத்தை கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்? அப்படியே அனுமானம் பண்ணுறோம், ஊகிக்கிறோம். அனுமானம்னா அதானே, ஓரிடத்துல கண்ட விஷயத்தை மற்றொரு இடத்துல சமன்வயப்படுத்துறது தான் அனுமானம். பிரத்யக்ஷத்தினால ஓரிடத்துல கண்ட விஷயத்தை மற்றொரு இடத்துல சமன்வயம் பண்ணுறோம். பர்வத்தோ வன்னிமான் தூமாத் யதா மகானசா, இது அனுமானம். பர்வத்தா மலை, வன்னிமான் வன்னியை உடையது, தூமாத் புகை இருப்பதனால், யதா மகானசா, மகானசம்னா மடப்புலி. திருமடப்புள்ளியில் எத்திர தூமஹா தத்திர வன்னிஹி, எங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு வியாப்தி, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற ஒரு வியாப்தியை கிரகித்தபடியினால, பிரத்யட்சமாக கிரகித்தபடியினால அதை பர்வத்தத்தில் நிரூபணம் பண்ணுறோம். புகை இருக்குது, அதனால் வன்னி இருக்கும் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறோம். அது மாதிரி சாவயவமாக காரியமாக இருக்கக்கூடியதான கடத்தை குலாலன் உண்டு பண்ணுகின்றான் இந்தந்த காரணங்கள்னால அப்படின்னு நாம் பிரத்யக்ஷத்தினால் பார்த்தபடியினால் நாம் என்ன பண்ணுறோம்? ஜெகத்தையும் ஒருவன் உண்டு பண்ணுகின்றான். இப்போ ஒருவன் உண்டு பண்ணுகின்றான்னா யார் உண்டு பண்ண முடியும்? லோகத்தில் அல்பசக்தி படைத்தவர்கள் குலால குவிந்தாதிகள். அவள் ஜெகத்தை, இப்பேற்பட்டதான ஜெகத்தை உண்டு பண்ண முடியாது. அப்போ அந்த ஜெகத்தை உண்டு பண்ணுறது, இப்பேற்பட்டதான ஜெகத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு விசேஷ சக்தி படைத்தவன் ஒருத்தன் ஓணும். அது யார்? அதுதான் பரமாத்மா, அதுதான் பரமாத்மா அப்படின்னு நிரூபணம் பண்ணுறார் நையாயிகர் இந்த இடத்துல. அதுதான் இங்கே பூர்வபக்ஷம்.
எனக்கு தெரிஞ்சு பூர்வபக்ஷம் அவர் என்ன அபிப்பிராயப்படுறான்றது ஸ்பஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பஷ்டமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க. சுவாமி, பிரத்யக்ஷம் தான் பிரமாணமாவும் இருக்கலாம், இல்ல சாஸ்திரம் பிரமாணமா இருக்கலாம். பிரத்யக்ஷத்துக்கே கூட சாஸ்திரம் இருந்தாதானே சுவாமி பிரத்யக்ஷமும் நமக்கு தெரியும். இப்ப நம்ம எடுத்துட்ட எக்ஸாம்பிள்லயே கூட மடப்பள்ளியில நெருப்பு இருக்கு, புகை இருக்குன்னா நமக்கு அந்த சாஸ்திர ஞானம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லையா? அந்த நெருப்பையும் அந்த புகையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஞானம் இருக்கணும் இல்லையா? ஒரு நெருப்பு இருக்கிறதுனால புகை இருக்கு, புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குங்கிற அந்த ஞானம் வரணும் இல்லையா நமக்கு? சரி, சொல்லட்டுமா? நல்ல கேள்வி, செமையான கேள்வி தான் இது. சப்த பிரமாணம் அப்படின்றது ஒன்று. இப்போ பிரத்யக்ஷம்னா கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வது, சரியா? இப்போ பிரத்யக்ஷம்தான் மூல காரணம். பிரத்யக்ஷத்தை அடிப்படையாக கொண்டு தான் அனுமானமோ சப்தமோ இவைகள்லாம் இயங்கும். பிரமாணங்கள் பலவிதம். பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, இந்த மாதிரி பிரமாணங்கள் நிறைய விதம் இருக்குது. அதில் பிரத்யக்ஷம் தான் பிரதமம் பிரமாணம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ இங்கே எது கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்? இப்போது நான் மடப்புள்ளியில் போய் பார்த்தேன். மடப்புள்ளியில் போய் பார்த்த உடனே நெருப்பும் இருந்தது, புகையும் இருந்தது இல்லையா? இப்போது நெருப்பு இருந்தது, மேலே புகை வரும், புகை வந்துட்டே இருக்கும். இப்போ நான் என்ன கண்ணால் பார்த்து ஒரு வியாப்தியை கிரகிச்சுக்கிறேன். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிது. என்ன கிடச்சிது? நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு. இங்கே சப்த பிரமாணம் வரல, சப்த பிரமாணம் வரல. நான் கண்ணால் பார்த்து ஒரு ஞானம், கண்ணால் பார்த்த ஒரு அறிவு. ஞானம் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, ஞானம் என்பது சப்த பிரமாணத்தினால்தான் வரும் அப்படின்ற அபிப்பிராயத்தில் கேட்டீங்க இல்லையா? எல்லா பிரமாணம் அப்படி கேட்கல. நான் அப்படி கேட்க சத்தமே இருந்தா கூட எத்தனையோ பேர் லாங்குவேஜ் பேசுறா. எல்லா லாங்குவேஜும் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோமாங்கிறது கிடையாது. ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும்ல. இப்ப ஒரு என்ன சொல்றேன், இப்போ அதுதான் திரும்பி சொல்றேன். நீங்க உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஞானம் என்பது சப்த பிரமாணத்தினால ஏற்படுவதுன்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதானே ஞானம் அப்படின்னா அது சப்த பிரமாணத்தினால் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, இதம் ரஜதம் இயம் கௌஹு அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க? ஞானம் என்பது சப்த பிரமாணத்தினால் ஏற்படக்கூடிய ஒன்று அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அது கிடையாது. ஞானம் என்பது எல்லா பிரமாணத்தினாலே ஏற்படும். பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம், அனுமான பிரமாணத்தினால் ஏற்படக்கூடிய ஞானம், சப்த பிரமாணத்தினால ஏற்படக்கூடிய ஞானம், இப்படி ஞானம் பலவிதம். இப்போ நான் இயம் கௌஹு அப்படின்றது கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு ஞானம். பர்வதோ வன்னிமான் தூமாத் யதா மகானசகான்றது அனுமானத்தினால தெரிந்து கொள்ளக்கூடியதான ஞானம். பிரத்யக்ஷ ஞானம், அனுமிதி ஞானம், சாப்த ஞானம், உபமிதி ஞானம், அர்த்தாபத்தி ஞானம், அனுபலப்தி ஞானம் அப்படின்னு ஞானம் பலவிதம். சரியா? பிரத்யக்ஷத்தினால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பர்வத் எத்திர தூமஹ தத்திர வன்னி அப்படின்றது. அங்கே சப்தம் இல்லை, அங்கே சப்தம் இல்லை. இந்த சப்த ஞானம் அப்படின்றது அந்த இடத்துல எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் பர்வதோ வன்னிமான் தூமாத் யதா மகானசா அப்படின்னு ஒரு அனுமானம் சொன்னாரோ இல்லையோ, அந்த அனுமானத்துக்கு மேலே ஒரு கண்டனம், இது அனுமானமே தேவையில்லையே, இது சப்தத்தினாலே வருமே அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம். அந்த இடத்துல பாஷ்யக்காரரே கேட்குறாரு. முதல்ல ஏற்படுறது பிரத்யக்ஷ ஞானம் தான், அங்கே சப்தம் இல்லை. ஞானம் அப்படின்னா அது பிரத்யக்ஷ ஞானம்தான், கண்ணால் பார்த்ததனால் வரக்கூடியதான அறிவு. ஞானம்னா அறிவுன்னு தானே அர்த்தம். உங்கள் மனசில் வேறு ஏதாவது இருக்கா? அந்த அறிவு எதனால் ஏற்படும்? ஒரு பிரமாணத்தினால ஏற்படும். அது சப்த பிரமாணத்தினால மட்டும்தான் ஏற்படும் கிடையாது. சரியா? சாஸ்திரத்தினாலையும் வரும், பிரத்யக்ஷத்தினாலையும் வரும், அனுமானத்தினாலையும் வரும், உபமானத்தினாலையும் வரும்.
அர்த்தாபத்தினாலேயும் வரும். இங்கே பாருங்களேன், அயம் இயம் கௌஹு அப்படின்றத நான் கண்ணால் பார்த்து தெரிஞ்சிட்டேன் இல்லையா? இப்போ பர்வதத்தில் நெருப்பு இருக்குது அப்படின்றத நான் அனுமானத்தினால் தெரிஞ்சிட்டேன். இப்போ பிரம்மம் ஜெகத்காரணம் அப்படின்றத நான் சப்தத்தினால் தெரிஞ்சிட்டேன். கோ சதுரிஷா கவயா, பசுவை போன்று இருக்கக்கூடியதான ஒரு மிருகம் என்பதை நான் உபமானத்தினால் தெரிஞ்சிட்டேன். பீனோ தேவரத்தா திவான புங்தே, குண்டா இருக்கிறவன் பகலில் சாப்பிடுவதில்லை அப்படின்னு சொன்னால் ராத்திரியில் அதிகமாக கொட்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது அர்த்தாபத்தினால் தெரிஞ்சிட்டேன். அனுபலப்தின்னா இந்த உபலப்தி அனுபலப்தி, கடா பாவா கடசிய பாவா. இப்போது எனக்கு கண்ணுக்கு தெரியறது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ஒரு பிரமாணம், அது அனுபலப்தி ஞானத்தினால தெரிஞ்சினேன். இப்படி பிரமாணங்கள் பல ஞானங்களை உண்டு பண்ணுறது. சரியா? அதனால் பிரத்யக்ஷத்தினால ஏற்படக்கூடிய ஞானம், சாஸ்திரத்தினால ஏற்படக்கூடியதான ஞானம் ரெண்டும் வெவ்வேறு. அனுமானத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் அதுவும் வேறு. ஒரு பிரமாணத்தினால நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை மற்றொரு பிரமாணத்தினால நிரூபிப்பது என்பது இயலாது. சரியா? அயம் கடகா, இப்போது இயம் தூரவாணி, இது சாஸ்திரத்தினால் நிரூபிக்க முடியாதே. நீங்கள் இப்போ இதை சாஸ்திரத்தினால் நிரூபித்து காட்டுங்க, நிரூபிக்க முடியாது. வேதம் இயம் தூரவாணி அப்படின்னு சொல்லுமா? இல்லையா? சொல்லாது. அப்போ இயம் தூரவாணி, இயம்ன்றதுக்கு கண்ணுக்கு எதிரில் தெரியக்கூடியதான பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு எதிரே தெரியக்கூடியதான பொருள் இயம் அப்படின்ற சப்தத்துக்கு, இல்லையா? இது அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ? இதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு எதிர தெரியக்கூடியதான பதார்த்தம். அது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால அது மட்டும்தான் முடியும். சரி, இப்போ பிரமாணம் பங்கி பாருங்கோ. ஜெகதா சாவயவத்வேன காரியத்வாத். இப்போ ஜகத்திற்கு சாவயவத்துவமானது பொருந்தும். எப்படிப்பட்ட சாவயவத்துவம் அப்படின்னா, அவயவங்களோடு கூடியிருக்கும் தன்மை அப்படின்றது ஜெகத்திற்கு பொருந்தும். அவயவங்களோடு கூடியிருக்கக்கூடியதான தன்மை அப்படின்னா, அவயவங்களோடு கூடியிருத்தல், சேத்தன பதார்த்தங்கள் என்பது அவயவங்கள். ஆகையினால இப்படிப்பட்டதான அவயவங்களோடு கூடியிருத்தல் ஜெகதா சாவயவத்வேன காரியத்வாத். ஆகையினால அது காரியம். எப்படி கடம் காரியமோ அது மாதிரி ஜெகத்து காரியம். காரியஸ்ய ஸ்வ உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்வாத். இப்போது காரியம் அப்படின்னு லோகத்தில் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு ஒரு உபாதானம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு உபகரணம் இருக்குது, அதுக்கு ஒரு சம்பிரதானம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிரயோஜனம் இருக்குது. இவைகளை உடையதான ஒரு கர்த்தா இருக்கான். அதுதான் நான் சொன்னேன், லோகத்தில் கடம் காரியம். இந்த கடத்துக்கு உபாதானம் எது? மிருத்து உபாதானம். கடத்திற்கு உபாதானம் என்பது மிருத்து. ஒன்று. உபகரணம் எது? மிருத்துக்கு உபகரணம் என்பது, கடத்துக்கு உபகரணம் தண்டம் சக்கரம். கொம்பு வச்சா சுற்றுவா, அதே மாதிரி அந்த சக்கரம் இருக்குமோ இல்லையோ, அது உபகரணம். சம்பிரதானம் மற்றவர்களுக்கு தானம் அளித்தல் அப்படின்னு. ஏன்னா கடத்தை பண்ணி அவனே வாத்தில் வச்சுப்பான். சம்பிரதானம். பிரயோஜனம், துட்டு தான் பிரயோஜனம். பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்துவம். இவைகளை உடையதான ஒரு கர்த்திருக்கத்துவம், இவைகளோடு சேர்ந்ததான ஒரு கர்த்தாவை உடையதாக இருத்தல் அப்படின்னு தான் காரியம். காரியம்னா இதெல்லாம் தேவை. கடம் பிரதி கடரூப காரியஸ்ய உபாதானம் உபகரணம் சம்பிரதானம் பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்துவம் சம்பவதி. இருக்கா? இதெல்லாம் கடத்தில் நம்ம பார்க்கிறோமா? அதே மாதிரி ஜகத்துக்கு உபாதானம் பரமாணு ஒன்று, ஜகத்துக்கு உபகரணம் அதாவது சககாரி காரணங்கள்லாம் என்னென்ன இருக்குது? அவர் எதை கொண்டு சிருஷ்டிக்கிறார்
அவள் பட்சத்தில் எதை கொண்டு சிருஷ்டிக்கிறார் அப்படின்னும் போது துவனுக்கும் திரணுக்கும் சத்ருவனுக்கும் இவைகளை கொண்டு சிருஷ்டிக்கிறார். அப்போ உபகரணம். சம்பிரதானம், இந்த ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? லோகத்தில் ஜீவர்கள்லாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறார்களே, அதுதான் பிரயோஜனம். ஒன்று சம்பிரதானம், ஜீவர்களுக்காக சிருஷ்டிக்கிறார். பிரயோஜனம், இவர்கள்லாம் சிருஷ்டிக்கிறதுனால நம்ம பட்ச பிரகாரமே சொல்லலாம். பிரயோஜனம் என்ன? அவர்கள்லாம் மோட்சத்தை வந்து அடைவார்கள். அது நமக்கு ஒரு பிரயோஜனம், பகவானுக்கு ஒரு பிரயோஜனம். சரணாகத்த சஸ்யமாலினியம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ தயாசதகத்தில். பெருமாள் வந்து ஒரு விவசாயி ஒரு நெல்லை விதைச்சிட்டு எப்படி வந்து அறுவடை பண்ணுறது பொழுது அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறானோ, சஸ்யம்னா பயிர்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவான் நம்மளை எல்லாரையும் படைச்சிட்டு நாம் சரணாகதி பண்ணிக்கொண்டு அவன் திருவடி தாமரையை பற்றி கொள்ளும் பொழுது, ஸ்ரீவைகுண்டத்தில் அவனுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொள்ளும் பொழுது அவன் அவ்வளோ சந்தோஷப்படுறானோ, காரியம் சபலமாச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறானா. அது ஒரு பிரயோஜனம் அவனுக்கு. அபிஜ்ஞ கர்த்திருகத்வாத். இப்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்களாம், இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம். கடம் பிரதி குலாலன் காரியம், குலாலன் காரணபூத்தன். கடரூப காரியத்துக்கு குலாலன் காரணபூத்தனாக இருக்கானோ இல்லையோ, அது மாதிரி ஜெகத்ரூப காரியத்துக்கு ஏன் பரமாத்மா காரணபூத்தனாக இருக்கணும்? ஈஸ்வரனே வானாம் சாமி, எதுக்கு ஈஸ்வரன்? நீங்கள் எதுக்கு பொசுக்குன்னு மேலே போயிட்டீங்க? ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த ஜெகத்திற்கு காரணபூத்தனாக இருக்கணும்னு ஏதாவது தேவை இருக்கான்னா? வேண்டாமே. விஸ்வாமித்திரர் இருக்கார், திரிசங்கு சொர்க்கத்தை நிர்மாணம் பண்ணார். கடரூப காரியத்துக்கு குலாலன் நிமித்த காரணபூத்தன். அதே மாதிரி ஜெகத் ரூப காரியத்திற்கு விஸ்வாமித்திரர் நிமித்த காரணபூத்தன். இல்லை இந்திராதி தேவதைகள் நிமித்த காரணபூத்தர்கள், இல்லை சதுர்முக பிரம்மா நிமித்த காரணபூத்தன். இப்படி இருந்துட்டு போயிடலாமோ இல்லையோ? அது என்ன நீ வந்து சர்வஜனாக இருக்கக்கூடியதான சர்வசக்தனாக இருக்கக்கூடியதான பரமாத்மா தான் ஓணுமண்ணா அப்படின்னு கேட்டால் அவர் முன்னாடியே பதில் சொல்கிறாரு. எங்கே நீங்கள் கேட்டுற போகிறீங்களோன்னு சொல்லிட்டு, ஜெகன் நிர்மாண காரிய சதுரா. சுவாமி, சாத்துரியம் தேவை. ஒவ்வொரு காரியத்தை உண்டாக்கக்கூடியவனுக்கு தத்விஷேகமான சாத்துரியம் இருக்கும். சாத்துரியம் அப்படின்னா சதுரதா, சாமர்த்தியம். இப்போ நான் போய் கடத்தை உண்டு பண்ண முடியாது. நான் போய் கடத்தை உண்டு பண்ண முடியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச என்னது பாடம் நடத்துறது மட்டும் தான் எனக்கு தெரியும். என் வேலையை விட்டுட்டு நான் போய் இப்போ ஒரு குலாலனால் பாடம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. இப்போ அவருக்கு என்ன சாத்துரியம் இருக்குது? கட்டம் நிர்மாணம் பண்ணக்கூடியதான சாத்துரியம் குலாலனுக்கு இருக்குது. இப்போ எனக்கு என்ன சாத்துரியம் இருக்குது? பாடம் சொல்லக்கூடிய சாத்துரியம் எனக்கு இருக்குது. எனக்கு இது தவிர வேறு எதுவும் சாத்துரியம் இல்லை. அப்போது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு அளவு உள்ள சக்தி இருக்குது லோகத்தில். இப்போ குலாலன், குவிந்தன்னா நெசவாளன் அர்த்தம். இந்த துணி பண்ணுறானோ இல்லையோ அவனுக்கு குவிந்தன்னு பேர். இப்போ குவிந்தனுக்கு துணி தயாரிக்கக்கூடிய பட்ட நிர்மாணம் குவிந்தனுடைய காரியம். குலாலனுடைய காரியம் கட நிர்மாணம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஜெகன் நிர்மாண காரிய சதுரா. அப்போ ஜெகத்தையே இப்படிப்பட்ட ஜெகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன ஒரு வஸ்து கடம், அதை உண்டு பண்ணுறதுக்கே இப்போ ஏற்பட்ட சாமர்த்தியம் உடைய குலாலன் தேவைப்படுறான். அப்போது ஜெகன் நிர்மாண காரிய சதுரா, ஜெகத்துன்றது எப்பேற்பட்டது, அதை நிர்மாணம் பண்ணக்கூடிய காரிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கணும்? இவாள்லாம் கர்ம பரவசால், இவாள்லாம் பரிமிதி சக்தி உடையவாள். பரிமித்தினா ஒரு அளவு இருக்கக்கூடிய சக்தி உடையவாள். கர்ம பரவசால் பரிமிதி சக்தி உடையவாள். அப்போ இவாளை காட்டிலும் இவர்கள்லாம் இப்படிப்பட்ட க்ஷேத்திரஜாலை காட்டிலும் இப்படிப்பட்ட ஜீவர்களை காட்டிலும் விலக்ஷணனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஓணும். பிரம்மாவுக்கும் கர்ம சம்பந்தம் இருக்குது அப்படின்னு விலக்ஷணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஓணும். அப்போ கர்ம பரவசனாக இருக்கக்கூடாது, பரிமிதி சக்தி படைத்தவனாக இருக்கக்கூடாது, அபரிமிதமான சக்தி படைத்தவனாக இருக்கணும். அப்பேற்பட்டவன் யாருன்னா சர்வஜனாக இருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்தவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தான் இந்த ஜெகத்தை ஜெகன் நிர்மாண காரிய சதுரனாக இருக்க முடியும். ஜெகத்தை உண்டு பண்ணக்கூடிய காரிய சாமர்த்திய ஜெகத்ரூப காரியத்தை
ஜெகன் நிர்மாண சாமர்த்தியம், ஜகத்து என்கின்ற காரியத்தை உண்டு பண்ணுவதற்கு சாமர்த்தியம் கொண்டவனாக, சாதுரியம் உடையவனாக இருக்கக்கூடியவன், சர்வஜனாயும் சர்வசக்தி படைத்தவனாகவும் இருக்கக்கூடியதான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்க முடியும் என்று அனுமானத்தினாலே நாங்கள் நிரூபணம் செய்கிறோம். அனுமான சித்தா இதி ந தஸ்மின் யதோவா இமானி பூதானி இத்தியாதி வாக்கியம் பிரமாணம் இதி. ஆகையினால இந்த யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்கின்ற வாக்கியத்தை கொண்டு அவனை நிரூபணம் பண்ண முடியாது. ஏன்னா அனுமானத்தினால அவன் நிரூபணம் பண்ணப்படுகின்றான் அப்படின்னு வேதாந்த தீபத்தில் சாஸ்திரோனித்வாதிகரணம்ன்றது பூர்வபக்ஷம் பார்த்தோம். நாம் நாளைக்கு ஸ்ரீபாஷ்யம், திங்கட்கிழமை அன்னைக்கு நாம் இதனுடைய சித்தாந்தத்தை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.